Hello friends, welcome back to my channel. Today's trending topic நம்ம சேனல்ல நம்ம போடுற ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ இது. பட்டர்ஃப்ளை சாப்பரோட அன்பாக்சிங் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அன்பாக்சிங் மட்டும் இல்லாம ரிவ்யூவும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க எலக்ட்ரிக்கல்ல ஒரு வெஜிடபிள் சாப்பர் நீங்க வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க 6000-7000 ரூபாய் நீங்க கொடுத்தாதான் உங்களால ஒரு நல்ல எலக்ட்ரிக்கல் வெஜிடபிள் சாப்பர் உங்களால வாங்க முடியும். ஆனா இந்த வெஜிடபிள் சாப்பர் பாத்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக்கல் வெஜிடபிள் சாப்பர். இந்த வெஜிடபிள் சாப்பர் நீங்க யூஸ் பண்றதுக்கு கரண்ட் தேவையில்லை. இந்த சாப்பரோட அன்பாக்சிங் நம்ம இப்ப பாத்திரலாம். இந்த சாப்பர் நான் அமேசான்ல வாங்கியிருக்கேன். நான் இப்போ வாங்கியிருக்க சாப்பர் பாத்தீங்கன்னா 900 ml இந்த சாப்பர். இந்த சாப்பரோட யூசேஜ் என்ன அப்படின்னு இந்த பக்கம் போட்டிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும் இந்த சாப்பர் அப்படின்னு. இந்த சாப்பர்ல நீங்க வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ், கீரை, ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்க வெட்டிக்க முடியும். இந்த சாப்பர்ல பாத்தீங்கன்னா 5 பிளேட் இருக்கு. அந்த 5 பிளேட் வச்சுதான் நம்ம காய்கறி எல்லாம் நம்ம வெட்ட போறோம். இப்ப சாப்பர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துடலாம். நான் ப்ளூ கலர்ல வாங்கியிருக்கேன் இந்த சாப்பர். ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு இந்த சாப்பர். சாப்பரோட பேஸ் பாத்தீங்கன்னா ரப்பர்ல இருக்கு. அதனால கிரிப்பா நிக்குது சாப்பர். கீழே சரிஞ்சு விழுந்துராம 5 பிளேட் இருக்கு. நடுவுல இதை இப்படி மாட்டிட்டு இந்த மூடியில பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல ஒரு நாப் மாதிரி இருக்கும். அந்த நாபை கரெக்டா பிளேஸ் பண்ணி நீங்க மூடணும். இப்படி நீங்க இழுத்தீங்கன்னா உங்களால காய்கறி எல்லாம் வெட்ட முடியும். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. இதுதான் இந்த வெஜிடபிள் சாப்பர். 600 ml இருக்கு, 900 ml இருக்கு. நான் பெருசா 900 ml நான் வாங்கியிருக்கேன். இதுல நீங்க காய்கறி கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெங்காயம் கட் பண்றோம். ஒரு வெங்காயத்தை நான் இப்ப 2 கட் பண்ணியிருக்கேன். 2 கட் பண்ணிட்டு நான் இப்ப கட் பண்றேன். இன்னொரு பீஸ் போட்டு காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணதுன்னு பாருங்க. நம்ம கையில கட் பண்றதை விட இதுல நம்மளால பொடிசாவே கட் பண்ண முடியுது. ஆனா முழுசா உங்களால எந்த ஒரு காயும் போட்டு கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்க பாதி பாதியா அந்த காயை வெட்டிருங்க. நான் ஒரு வெங்காயத்தை 2 கட் பண்ணி நான் அதுல போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம இழுக்கணும். உங்க கைக்கு எந்த பக்கம் வச்சுக்கிட்டா வாகா இருக்குமோ அந்த பக்கம் வச்சுட்டு நீங்க இழுத்தீங்கன்னா காய் நல்லா வெட்டும். நீங்க சாலட்லாம் நீங்க நிறைய சாப்பிடுவீங்கன்னா இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். கையில வெட்டுறதை விட பொடிசாவே நம்மளால இந்த சாப்பர்ல கட் பண்ண முடியுது. இப்ப தக்காளி, ஒரு தக்காளியை நான் 2 கட் பண்ணிருக்கேன். ஒரு பீஸ் மட்டும் முதல்ல போட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒரு பீஸ் எப்படி கட் பண்ணுதுன்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கத்தியில் அருவாமனையில எல்லாம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தக்காளியோட ஜூஸ் வெளியில் உங்களுக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஆனால் இந்த சாப்பரில் நம்ம கட் பண்ணும்போது தக்காளியோட ஜூஸ் அந்த சாப்பருக்குள்ளே இருக்குது. அதனால ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக இருக்குது. இந்த சாப்பரில் நீங்கள் தக்காளி ஜூஸ் கூட உங்களால் எடுக்க முடியும். இப்போ ஒரு 3 தக்காளியை பாதி பாதியாக வெட்டி போட்டிருக்கேன். சரி பாதியா. நல்லா பொடிசா கட் பண்ண வருது. தக்காளி கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இந்த சாப்பர் இப்போ ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எந்த ஒரு காயும் முழுசா போட்டா உங்களால இந்த சாப்பர்ல கட் பண்ண முடியாது. நான் பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ், கீரை இந்த மாதிரி காய்கறி எல்லாம் நான் அதுல கட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாவே கட் பண்ண வருது. எல்லாமே நல்லா பொடிசாவே கட் பண்ண வருது. இந்த வெஜிடபிள் சாப்பரோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.